வெல்கம் டு ஆட்டோக்காரன் பிளாக்ஸ். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தீபாவளிக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்தாங்க. Hey, I've seen this one. This is a classic. எங்கள் அப்பா வந்து மாவு மில்லில் வேலை பார்த்தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. மாவு மில்லில் வேலை பார்க்குற காரணத்தினால ரொம்ப லேட் நைட்டில் வருவாங்க. நான் இது சொல்லலடா, வரலாறு சொல்லலடா. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா, இவங்க அம்மா, பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மா, பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மா எல்லாருமா என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் தெருவுக்கு பின்னாடி பெரிய தோப்பு ஒன்று இருக்கும். அந்த தோப்பில் மொத்தமாக உட்காந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிரசம், முறுக்கு, சீப்பனியம், ரவா லட்டு இந்த மாதிரி எண்ணற்ற பலகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த தோப்புலேயே ஓரமாக கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்போம். கிரிக்கெட் விளாடும் போதே டக்குன்னு வந்து முறுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதிரசம் அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ திங்கிறது எடுத்து அந்த மாதிரி திங்கிறது. ஸோ இப்போ வந்து நாங்கள் தனியாக வீடு வாங்கிட்டு போயிட்டோம். இங்கிட்டு பவின் தனியாக இருக்காங்க, மற்றும் இவங்கெல்லாம் தனி நாட்டில் இருக்காங்க. நாம தான் இந்த மாதிரி போயிட்டனால அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நாங்கள் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நீ எவ்வளோ மிஸ் பண்ணுற? நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்தந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம அனுபவிக்கும் போது அது வந்து சொர்க்கம், இது இப்படி இருக்கும், அது அப்போ தெரியாது, அதோட அழகு தெரியல. அதை விட்டு கடந்து நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் நம்ம வாழ்ந்துருக்க மாட்டா. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இப்போ நாங்கள் மிஸ் பண்ணுற இந்த தீபாவளி மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், எதுவாக இருந்தாலும் அது கடந்து வந்தோம்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குமா, இதுக்கு இந்த வாழ்க்கை மறுபடியும் நமக்கு கிடைக்காதான்னு தோணும். ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு, அதை மறுபடியும் நம்ம இப்படி பலகாரம் சுடுறது, இந்த மாதிரி போய் மாவு அரைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோம். அதை வீடியோ எடுத்து போட்டோம்னா அதை பார்த்து ரசிக்க ஆள் இருக்கீங்க. அப்படியா? யாரு நம்ம பண்ண போகிறோமா? இப்போ பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு அதிரசம், முறுக்கு, வேற என்னென்ன சுடலாம்? அதிரசம், முறுக்கு, தோசை, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ சொல்லுப்பா, என்னப்பா சுடலாம்? சங்கு. இது சீப்பனியம், சீப்பனியாரம், அதிரசம், முறுக்கு, சீப்பனியம். உங்க மாதிரி வடிவம் என்ன வேற? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? என் மனைவிக்கு கால் பண்ணணும், ஃபோன் கொடு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்போம். ஹலோ ஹலோ, தீபக் பேசுகிறேன். இது இப்போ நாங்கள் ஒரு vlog மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தீபாவளி பலகாரங்கள் சுடுறதுக்காக. இப்போ அதிரசம், முறுக்கு, சீப்பனியம், ஒரிவலங்காய் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதெல்லாம் தெரியுமான்னு கேளுங்க. எனக்கு அது ரெசிபி மட்டும் சொல்லு, அது என்னென்ன வாங்கணும். போய் ஜாமான் வாங்க போகிறோம். இதெல்லாம் செய்ய தெரியும்னு நான் எப்போ சொன்னேன்? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுவுமா செய்ய தெரியாது? எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொல்லுது, எதுவுமா செய்ய தெரியாதுன்னு கேட்குறியாடா? எனக்கு சமைக்கவே தெரியாது, உனக்கு தெரியாதா? இப்போ என்ன பண்ண? என்ன பண்ணா அம்மாட்ட கேளு. என்ன வீடியோ கட் பண்ண போயிடும். அப்புறம் எதுக்கு உடனே கல்யாணம் பண்ண நான் சும்மா இருந்திருக்கேன். அம்மா, நாங்கள் தீபாவளிக்கு அதிரசம், முறுக்குலாம் சுட போகிறோம். எங்க போய் நாங்கள் அந்த கம்பெனியில் சுட போகிறோம். எனக்கு அது அதிரசத்துக்கு என்னென்ன ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதான் ஒழுங்கா வராது, பழகம் உனக்கு மட்டும் தான் அதிரசம் நல்லா வரும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதிரசத்துக்கு 1.5 கிலோ கருப்பு பச்சரிசி, 1.5 கிலோவா? 3/4 கிலோ மண்டை வெல்லம். 3/4 கிலோ மண்டை வெல்லம் 3/4 கிலோவாமா? ஆமா. வேற? ஏலக்காய் 10 ரூபா, சுக்கு 10 ரூபா. ஏலக்காய் 10 ரூபா. வேற? எண்ணெய் 1 லிட்டரு. முறுக்குக்கு சொல்லவா? சொல்லுங்க. அவ்வளவுதானா இதுக்கு? ஆமா, இதுக்கு 4 தான். அத ஊற வச்சு அரிசி கழுவி காய வச்சு ஊற வைக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிணையணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரிசியை லேசா கழுவி ஊற வைக்கணும் ஒரு 1/4 மணி நேரம். ஒரு வாரத்துல தீபாவளி வந்துருமே. இல்ல உடனே நான் செய்யணுமே, அதுக்கு வந்து வழி இருக்கா? உடனே எல்லாம் செய்ய முடியாதுப்பா. கடையில வேணா வாங்கி கொடுக்கலாம். முறுக்குலாம் எப்படி? அது ஒரு வாரம் 2 வாரம். முறுக்கு உடனே இப்பவே வாங்கி அரைச்சு கடையில வாங்கி முறுக்கு சொல்லுங்க. முறுக்குக்கு 1.5 கிலோ அரிசி. என்ன அரிசி? வெள்ளரிசி, பச்சரிசி. கிலேன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன கிலோ? கிளையா? கிலோடா? கிலோ துணைக்கால் போடுற. ஒரு நிமிஷம். தமிழ்லாம் சூப்பரா எழுதுமா. என்ன எந்த இடத்துல கால் போடணும்னு தான் தெரியாது. எள்ளு 10 ரூபா. எள்ளு 10 ரூபா. ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இத வாங்கி பச்சரிசியை உளுந்து வறுத்து அரைக்கணும். இது முறுக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். குலோப் ஜாம். அதுக்கு என்ன குலோப் ஜாமுக்கு என்ன பச்சரிசியா? பச்சரிசி
காய்ச்சி எல்லாம் கிடையாது. குலோப்ஜாம் மாவு கடையில விக்கும். அப்படியா? சீனி வாங்கி பால் காய்ச்சி வச்சுக்கிற வேண்டியதான். 2 ஏலக்காயை போட்டு அத பாக்கணும். பாக்கலாம் அத சொல்றது ஈஸி. ஆமாப்பா, அதெல்லாம் யூடியூப்பை பார்த்தாப்ப செய்ய முடியும். நான் சொல்றது ஈஸி. எனக்கு தெரிஞ்சவளுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு வீட்டுக்கு தானே வருவேன் சமைக்க. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் கேட்டாச்சு. கேட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டு நாங்கள் செய்ய போகிறதில்ல, நேராக வந்து வீட்டில் கொடுக்க போகிறோம். அதான் நடக்க போகுது. சரிம்மா, நன்றி, வணக்கம். நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, என்னதான் வெளியே பெரிய ஆளு இதுன்னு சொல்லிக்கிட்டானே, வீட்டுக்குள்ள அவ்வளோதான். முன்னாடி நான் எப்படா சமைக்க தெரியும்னு சொன்னேன். ஆமாடா, இல்லை கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணுமா, யூடியூப் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொன்னோம்னா டைவர்ஸ் தான். வீட்டுக்கு போயிருந்தா வீட்டுக்கு. இது ஒன்று இருக்கு தெரியுமா இல்லையா? அதாவது என்னதான் எந்த இது ஒன்றாலும் ஊருக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கத்து ஊர்லயோ இல்லை நடந்து போகிற தூரத்துலையோ பொண்ணு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஈஸியாக போயிடும். ஏதாவது ஒண்ணுன்னா சண்டை விட்டு போயிடலாம். நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல கரண்ட் போச்சுன்னா கூட ஏன்டா கரண்ட் போகுது, அந்த நான் போறேன் எங்க அம்மா வேகமா போய் தூங்கிடுச்சு வச்சுக்குவேன். நான் ஒன்று நீ நீர்மா பைக்கில் போகணுன்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு தூங்கிட்டு நாளை காலையில் அட வெக்கம் கட்டுவீங்களா. இதை போய் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதிரசம், அதிரசம் கிடையாது, அதிரசம். அதிரசத்துக்கு எடுக்கணும். அது ரசம். அதிரசம், அதிரசம். கருப்பு பச்சை அரிசி. பாண்டி எடு பாண்டி, கருப்பு பச்சை அரிசி எடு. இங்க அரிசியே கிடையாது, பருப்பு வகைடா. இப்போ என்னங்க இவன் எப்படி இருக்கான்? எண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் இங்கே தான் பார்த்துட்டு எது வேணும்? என்ன எடுக்க? எதனால எடு? வெள்ளை பச்சை அரிசி. அதுக்கு அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி, அது அப்புறம் எடுப்போம். வேற சொல்லு. உளுந்து அதுவும் அப்புறம் எடுப்போம். அடுத்து சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எள்ளு, எள்ளு அதையும் அப்புறம் எடுப்போம். சரி, எண்ணெய், எண்ணெய் 1 லிட்டர். அதையும் அப்புறம் எடுப்போம். கட் பண்ண பார்ப்போம். அப்புறம் எடுத்துக்குவோம். இருக்கிறது 4 பொருள், அதையும் அப்புறம் எடுப்போம். அப்புறம் எடுப்போம். அதிரசம் அதிரசம் பண்ற ஐடியால இருக்குமா? அதிரசம் இல்லை, அதிரசத்தை விட இப்போ எண்ணெய் எடுத்திருக்க, முறுக்குக்கு எண்ணெய் எடுத்திருக்க. சரி, அதிரசம். உளுந்து உளுந்துட்டா. என்னது உளுந்துட்டே இப்ப என்ன எடுக்கணும்? நீதான் உளுந்து எடுக்க சொன்ன. ஆமா, உளுந்துட்டே இப்ப என்ன எடுக்க? பார்க்கலடா. வா வா, அது திருடுறாங்க. போச்சு போச்சு. அடே தீவக்கு, பாக்கெட்ல எடுத்து போட்டுருந்தா வச்சிரு. எடுக்கலடா. அடே அவங்க விட மாட்டாங்க, சொன்னா கேடு. என்னக்கா கத்துது? எள்ளு எங்கன்னு இருக்கேன்? கஸ்டமர் அவரு. அக்கா குலோப்ஜாம் மாவு இருக்காக்கா, தாங்கக்கா. பாத்தியா, நீ சொல்றதுக்கு முன்னாடி தந்துருவாடா. சரி, இது எவ்வளோக்கா அது? ஆஹா, அதுக்கு இல்ல. எத்தனை கிராம் இருக்கும்க்கா? இது சின்னதா இல்ல? டப்பா ஃப்ரீயா? சப்பா கொண்டு வாங்கிக்கிறோம். இது கம்மியா இருக்குமே. நீ ஒரு ஆளே இப்படி தின்றுவ. நீ ஒருவேளை தண்ணிக்குள்ள போட்டா பெருசாகுமோ? ஏடா ரப்பர் பந்தாடா அது. வளரும் பந்து. வளரும் பந்தாடா அது. ஏன்டா இப்படி இருக்க? தண்ணிக்குள்ள போட்டு போய் இந்த சின்ன வயசுல ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்குள்ள அந்த அடிக்கடி இவன் இது வேறங்க. சின்ன பிள்ளையில இருந்து இந்த பழக்கம் விடவே இல்லை இன்னும். அக்கா ஏலக்காய் எங்கக்கா? 1/2 லிட்டர் ஏலக்காயா? ஏலக்காய் வேணுக்கா. ஏலக்காய் ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. அவளும் சாப்பிடுது. நாங்கள் டாக்டர் ஒரு நியூட்ரிஷனுக்காக. ஸோ வந்து அதை நம்ம ஒன்று எடுத்து தனியாக கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. உங்கள் ஷாப் நேம் தெரியும் மடே நாவலு? உங்கள் ஷாப் நீங்களே சொல்லுங்கள். தங்கச்சி படம் தர்கா ஸ்டாப்பில் கோகுலம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. தீபாவளி ஜாமான் வாங்கினா வந்து வாங்கிக்கிங்க. இது பெய்டு ப்ரமோஷன் இல்லை. இதை நாங்கள் ஓசியாக வாங்கிட்டு போயிடுவோம். குலாப் ஜாமுன் மாவு கேடு மொத்தமாக டப்பாவோட இருந்துச்சா? அக்கா குலாப் ஜாமுன் மாவு கொடுத்தீங்கல்ல எங்க? எல்லாமே எடுத்தாச்சு. சரி வாங்க போவோம். எல்லாம் எடுத்தாச்சுல. இப்போ வந்து பில்லு போடணும். தேவையானலாம் எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் வந்து உளுந்து வந்து வறுக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. உளுந்து வறுத்து முறுக்கு மாவு அரைக்கணும்னு சொன்னாங்க. அதிரசம் வந்து தீபாவளி அன்னைக்கு சுடுவோமா? இன்னைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு அப்படி பண்ணலாம். இன்னைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு அதிரசம் சுடுவோம்.
பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. என்னடா வேணும்? அது என்னது? எதுக்கு உனக்கு? ஒயின் கொடுத்தா சைனிங் ஆகும்னு யாரா சொன்னா? மூஞ்சி சைனிங் ஆனா ஒயின் தான் குடிக்கணுமா? மூணு சாணியான்னு ஏதாவது வேற வாங்கி ஏதாவது சரி வாங்க பில்லு போட்டுறோம். போடுது. ஏய் ஜாமான் எங்கடா? நீ எப்போ எடுத்துட்டு வர சொன்னா? அதானே, எல்லாம் எடுத்தாச்சு, வாங்க வாங்கன்ட்ட எடுத்தாச்சு. சரி கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். சரி அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. போ வேலையை பாரு நிக்காம. எடுத்துட்டு வா. போயிட்டு வாடா, எடுத்துட்டு வாடா. போயிட்டு வா. நான் பில்லு போட்டுக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வா. ஆஹா இல்ல இல்ல டேய் வா. என்ன மறந்துட்ட? விளங்காத ஊர்ல எடுத்துட்டு வா. நூடுல்ஸ் எடுத்து நூடுல்ஸ் எடுத்துட்டு வா. நூடுல்ஸ் எடுத்துட்டு வாங்க. என்னதுடா அது? இதை வச்சு என்ன பலகாரம் சாப்பிடுற நீ? இது ஃபுல்லா தனித்தனியா தானே இருக்கும் உள்ள. ஆமா, தனித்தனி கவர் எடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம்ல. தனித்தனி கவர் ஆடு போ. உள்ள ஃபுல்லா வேற ஒரு கவர் இருக்குமா? டைரக்டா ஆமா பிச்சோன்னு ஒரேடியா தின்றுதியா நீ? நான் ஏன்டா தீபாவளிக்கு நூடுல்ஸ் திங்க போறேன்? போய் தனித்தனியா எடுத்துடா கோமாடு போ.